அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயம் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ காலை உணவு என்ன மாதிரி எடுத்துக்கலாம், எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும், ஒரு 6 நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவை எடுத்து உங்களுடைய வெயிட் லாஸை ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி சமச்சீராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உணவில் ஒரு 30% கார்போஹைட்ரேட் இருக்கணும், 40% ப்ரோட்டீன் இருக்கணும், ரிமைனிங் 30% ஃபைபர் இருக்கணும், நார்ச்சத்து இருக்கணும். அந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். இப்போ டே 1 நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு சுரைக்காயோடைய ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு சுரைக்காய் ஜூஸ் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 200 ml இருக்கணும். இந்த ஜூஸில் தேவையான ஃபைபர் நமக்கு கிடைச்சிரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம உப்புமா மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட வேக வைத்த வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எடுக்கும் பொழுது அந்த சிவப்பு அவல் உப்மால தேவையான ஆந்தோசைனின்ஸ் நிறமி பொருள் கிடைக்கும். அது நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு சீர்படுத்தி கொடுக்கும், வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வேக வைத்த வேர்க்கடலை தேவையான ப்ரோட்டீன் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ கிரேவிங் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டே. ரெண்டாவது நாள் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு வெள்ளை பூசணிக்காவோட ஜூஸ், அது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ராகி பார்லி சேர்த்த ஒரு இட்லி, அது கூட ஏதாவது ஒரு நீர்க்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் இந்த மாதிரி சேர்த்த ஒரு சாம்பார். அந்த சாம்பாரில் இருக்க காயெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடணும். அப்போ அந்த ராகி பார்லி வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், தேவையான கார்போஹைட்ரேட் சப்போர்ட் கொடுக்கும். வெண்பூசணி ஃபைபர் வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். சாம்பார் ப்ரோட்டீனுக்கு தேவையான நீடாக இருக்கும். அடுத்து 3வது நாள் நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீர்க்கங்காய் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். ஹாஃப் பாயில்டாக எடுத்துட்டு அதில் சால்ட் அண்ட் பெப்பர் கூட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பவுல் நிறையா நீங்கள் பீர்க்கங்காய் சாலட் மாதிரி எடுத்துட்டு அது கூட நீங்கள் எடுத்துக்கக்கூடியது ஒரு சின்னதாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். அப்படிங்கும் பொழுது கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதில் கெட்டியாக கஞ்சி, அப்படி இல்லைன்னா கஞ்சி வேண்டான்னு தோன்றவங்க கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் கார கொழுக்கட்டையாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாசிப்பயிறு சுண்டல், அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும், தேவையான கார்ப்ஸ் கிடச்சிரும். ஈஸியாக நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். 4வது நாள் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், என்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் நேரம் நமக்கு பசி கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ராகி அடை மாதிரி தட்டி அது கூட முருங்கைக்கீரை சேர்த்து எடுத்துக்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புடலங்காயில் ஒரு சலட் மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராகி அடைக்கு கூட தொட்டுக்க நம்ம ஏதாவது ஒரு சுண்டல் வகையை சேர்த்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக அன்னைக்கு தேவையான முழுமையான சத்தும் கிடைக்கும், வெயிட் லாஸ்க்கும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 5வது நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலையில் நம்ம ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு புதினா லீவ்ஸும் எலுமிச்சை சாறு, வெள்ளரிக்காய் இது சேர்த்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசியில் நெய்யெல்லாம் சேர்த்தாம பாசி பருப்பு மட்டும் சேர்த்து ஒரு பொங்கல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது கூட ஒரு சாம்பார் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது தேவையான ப்ரோட்டீன் கூட தேவையான ஃபைபரும் நமக்கு அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்லேருந்து கிடைக்கும். அது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அடுத்து 6வது நாள் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, கொள்ளு சூப் எடுத்துக்கலாம். ஏன்னா கொள்ளு ஆல்ரெடி நமக்கு ஹீட்டு ஃபேட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ மார்னிங் ஒரு கொள்ளு சூப் சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வெஜிடபிள் சாலட் மட்டும் அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கேரட், பீட்ரூட் துருவல் சேர்த்து ஒரு வேர்க்கடலை சேர்த்து 1 கப் சாப்பிடலாம்.
இல்ல எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கும் பொழுது ஒரு முருங்கைக்காய் சாம்பாரோட சேர்த்து ஏதாவது ஒரு சிறுதானிய இட்லி, ஒரு 2 இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அன்னைக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட் சமச்சீரான முறையில் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு 6 நாளைக்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு நான் கொடுத்துருக்கேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன காரணம்னா அன்னைக்கு வேலையை நம்ம நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொன்னாலே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக இருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் நல்ல ஒல்லியாக ஸ்லிம்மாக ஹெல்த்தியாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் மெனு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு எல்லாமே ஹெல்தி ஆஸ் வெல் அஸ் வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.